மணப்பாறை அடுத்த புத்தநாத்தம் மலை வனப்பகுதியில் கை கால்கள் துண்டு துண்டாக நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டது. மணப்பாறை அடுத்த புத்தநாத்தத்தில் வனப்பகுதி காடுகள் உள்ளது. இங்கு தினந்தோறும் வனக்காப்பாளர் ரோந்து செல்வது வழக்கம். வழக்கம்போல் வனக்காப்பாளர் இன்று காலை ரோந்து சென்ற நிலையில் மலையின் மலை மேல் பகுதியில் கை கால்கள் துண்டு துண்டாக ஒருவர் இறந்து கிடப்பதை கண்ட வனத்துறையினர் புத்தானத்தம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து நிகழ்ச்சிக்கு வந்த புத்தானத்தம் போலீசார் வனப்பகுதியின் மலைப்பகுதியில் எலும்புக்கூடுகளாகவும் இந்த எலும்புக்கூடுகளை சேகரித்தனர். அந்த உடல் இறந்து மாதங்களாகி இருக்கும் என்றும் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் என்பதும் முதற்கட்ட காவல் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் ராகுல் உத்தரவின் பேரில் மணப்பாறை வனச்சரகர் கணேசன் தலைமையில் மணப்பாறை வனவர் நவரத்தினம் வனக்காப்பாளர் கருப்பையா புத்தநாத்தம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார், அவர் கொலை செய்யப்பட்டு இங்கு கொண்டு வந்து வீசப்பட்டாரா அல்லது நாடோடியாக அலைந்து வந்தவரா என்ற கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் காணாமல் போன முதியவர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மீடியா 7 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் அப்துல்லாவுடன் முகமது பஹ்ருல்லா ஷா.